இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு வச்சு அல்வா பண்ண போறோங்க. அதுக்கு 1 கப் கோதுமை மாவு நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ 1 கப் மாவுக்கு 3 கப் தண்ணீர் விட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா இப்படி கட்டி இல்லாமல் நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிட்டு இதை வடிச்சுக்கலாங்க. இப்போ இந்த திப்பி எல்லாம் கடைசி வரைக்கும் ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அல்வா செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாங்க. எந்த கப்பில் மாவு எடுத்துருக்கணும் அதே கப்பில் 1.5 கப்ஸ் சுகர் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா 2 கப்ஸ் வரைக்கும் சுகர் ஆட் பண்ணலாம். நெய் 1 கப் எடுத்து வச்சிருக்கேங்க, மாவு எடுத்த கப்லேயே. ஸோ எக்ஸ்ட்ரா நெய்யும் வச்சிருக்கேன், நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி எடுத்து வச்சிருக்கேன், கலர் போட்டுறேங்க கொஞ்சம், அதனால கலர் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இது ஏலக்காய் தூள். இதெல்லாம் தான் இப்போ நம்மளுக்கு தேவை. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை போட்டுடலாங்க. போட்டுட்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றி நல்லா கரையிட்டோங்க, சர்க்கரை நல்லா கரையிட்டோம். இப்போ கலர் ஆட் பண்ணிக்கலாங்க. கலர் பார்த்தா நிறைய இருக்க மாதிரி இருக்கும், லைட்டாக தான் போட்டிருக்கோம். இதில் நம்ம அந்த மாவு ஊற்றும் போது கலர் கம்மியாயிருங்க. இப்போ இப்படி நல்லா கொதிச்சு கொஞ்சம் இப்படி திக்கான உடனே உங்களுக்கு ஒரு கம்பி பதம் எடுக்க முடியும்னா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான உடனே இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த மாவை இதில் ஊற்றிடுங்க. நம்ம கிளறாம விட்டோம்னா அப்படியே ஜெல்லி மாதிரி அங்கங்கே பிடிச்சிக்கோங்க. அதனால இன்னும் கொஞ்சம் திக்கானவுன்னு நம்ம நெய் விட ஆரம்பிக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்யிலிருந்து ஒரு கரண்டி விட்டுக்கலாங்க. ஒரு கரண்டியா விட்டு விட்டு கிளறலாம். இன்னொரு கரண்டி விடுறேங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி கிளறணுங்க. 1 கப் மாவுக்கு 1.5 கப்ஸ் நெய் தேவையாக இருக்கும். உங்களுக்கு அல்வா கட் பண்ணி ஸ்லைஸாக எடுக்கணும்னா நல்ல திக்கான கம்பி பதம் எடுக்கணுங்க. நீங்கள் 1 கப் மாவு போட்டிங்கனாவே ஒரு 5 கப் அளவுக்கு அல்வா கிடைக்குங்க. நெய் இப்போ 1.5 கப்ஸ் நான் விட்டுருக்கேன். இன்னும் வேணுன்னா கூட 1/2 கப் விடலாங்க, அது உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம தேவையான அளவுக்கு விட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் வெந்தாதான் வாசம் இருக்காதுங்க, இல்லைன்னா கோதுமை மாவு வாசம் அடிக்கும். இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும்போது கவனமாக பார்த்து கிளறுங்க, அடி பிடிக்காமல் இருக்கணும். இப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. இப்போ எடுத்துடலாம். நம்ம இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டு அதில் முந்திரி போட்டிருக்கேங்க. இதை வறுத்து இப்போ நம்ம அதில் கொட்டிடலாம், அல்வாவில் கொட்டிடலாம். இப்போ நான் இதில் போட்டுட்டோம். எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் தூள் போட்டுட்டு கிளறிடலாங்க. இப்போ சூப்பராக 1/2 ஹவரில் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.